மனம்தான் நம்மளை சிரிக்க வைக்குது, மனம்தான் நம்மளை அழ வைக்குதுன்ட்டு நான் நிறைய இடத்துல படிச்சிருக்கேன். அதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல முடியுமான்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு. அதை பேசுகிறதுக்கு முன்னாடி பேச வைத்துக் கொண்டிருக்கும் எல்லா குருமார்களையும் வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். 100க்கு 100 உண்மை. மனம்தான் நம் சிரிக்க வைக்கிறது, மனம்தான் நம்மை அழவும் வைக்கிறது. சூழ்நிலைகளும் அதற்கு ஒரு காரணம். சூழ்நிலைகள் தான் நம்ம சிரிக்கவும் வைக்குது, சூழ்நிலைகள் நம்ம அழவும் வைக்குது. ஆனால் சூழ்நிலைகள் என்ன ஆனாலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை எப்படி நம்ம ஆக்ட் பண்ணுறோன்ட்டு. ரியாக்ட் பண்ணுறது உணர்வுபூர்வமான நிலை. ஆக்ட் பண்ணுறது அந்த எண்ணத்தையும் உணர்வையும் பிரிக்கிற நிலை. இப்போது இதுக்கு ஒரு கதையிலேருந்து வருவோம். ஒரு வீட்டில் ஒரு பெரிய பணக்காரர் ஒரு பூனையை வளர்த்தாராம். அந்த பூனை ரொம்ப அப்படியே பவர்ஃபுல்லான பூனையாக. அன்றைக்கி ராத்திரி அந்த பூனை ஒரு எலியை பிடிச்சி கடிச்சு தூக்கிட்டு வந்துருச்சான். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் அந்த வீட்டில். அடுத்த நாள் அதே பூனை அவங்க வீட்டில் செல்லமாக வளர்த்த ஒரு கிளியை கடித்து கொண்டுடுச்சான். அது என்னாச்சு, அந்த கிளியை அதை கடித்து அது இப்படி ஆகும் பொழுது அந்த பூனை மேலே இவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சான். அதுக்கு அடுத்த நாள் அதே இது அவங்க வீட்டில் ஓடி வந்த அந்த வீட்டு வெளியில் தேவையில்லாத விலங்குகள் வர்றதெல்லாம் இது விரட்டி விடும்போது இவங்களுக்கு சந்தோஷப்பட்டாங்களாம். அப்படியே அதுக்கு அடுத்த நாள் யாரோ ஒருத்தங்க வீட்டுக்கு தேடி வர்றவங்கள இந்த பூனை பொறாண்டி அவங்க உடம்பை பாதிப்பாக்கிடுச்சான். திருப்பி அந்த பூனையை நல்லா உத போட்டிருக்காங்க. இந்த கதையை பாருங்கள். மனிதர்கள் அதே தான். ஆனால் அந்த சம்பவம் இவங்களை சிரிக்கவும் வைக்குது, கோபமும் பர வைக்குது, வருத்தப்படவும் வைக்குது. அப்போது எல்லாம் நம்ம மனம்தான் அந்த நிலையில் நம்மளை கொண்டு போக வைக்குது. இது ரொம்ப ரொம்ப நம்ம நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். அப்போது நம்ம என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஒரு நிலைமையாக எடுத்து பண்ணுவோமா? இது எனக்கு கொடுக்கப்பட்ட நிலை, என்ன பண்ணலாம்? ஓகே, பூனை இந்த எலியை கொண்டுருச்சு, ஓகே நல்லது. ஓகே, இது என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டில் உள்ள ஒரு கிளியை இப்படி பாதிப்பாகுதே, இதுக்கு மேலே அதை எப்படி நம்ம தடுக்கலாம்? இது நிலைமை இதான் நிலைமை, இது என்ன பண்ணலான்ற வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஒரு சுச்சுவேஷனை நம்ம கொண்டு போகணுன்னா இது நமக்கு சாத்தியமாகும். அதுக்காக நம்ம இதுக்கு இந்த லெவலுக்கு நம்ம இன்னும் நம்ம பக்குவமாகணும், நம்ம உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணினால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தியானம், உணவு பழக்கம், யோகாசனம் இது எல்லாத்தையும் கலந்து பண்ணும் பொழுது இந்த பக்குவத்திற்கு நாம் கண்டிப்பாக விடுவோம். ஆகையால் இந்த கதையின்படி ஒரு மனிதனே தான் சிரிக்கவும் ஆகுது, ஒரு மனிதனே அழவும் நினைக்கிறாங்க. அப்போது அந்த சூழ்நிலைகளும் அந்த சுச்சுவேஷனும் தான் நமக்கு அந்த காரணகத்தையாக இருக்குது. எல்லாத்தையும் நம்ம ஒரு நடுநிலையாக நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது அதை நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். வீடு ஒரு தலைப்பில் பார்க்கலாம். இந்த மாதிரி மேலும் பல வீடியோக்களுக்கு சாஹா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.